ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் சாஃப்டான பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2.5 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாலை சூடு பண்ணலாம். பாலை மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது, மிதமான தீயில வச்சு பாலை சூடு பண்ணணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி கொடுத்துக்கோங்க. மேலே பாலாடை வந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் செய்கிறதுக்காக பாலை சூடு பண்ணும்போது பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாலை சூடு பண்ணும்போது ஆவி வரும். ஆவி வந்து பால் அந்த பொங்குற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்கணும். நான் இன்னைக்கு 2.5 லிட்டர் பாலுக்கு 3 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்துருக்கிறேன். இப்போது பால் பொங்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எலுமிச்சம்பழ சாறையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரே அடியாக மொத்த எலுமிச்சம்பழ சாறையும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது தான் நமக்கு எந்த அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸ் தேவைன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ தான் பால் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் ஃபுல்லாக பிரிஞ்சிடுச்சு, தண்ணி தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு அரிப்பு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அரிப்பு வச்சுட்டு காட்டன் துணி அந்த அரிப்புக்குள்ளாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடியட்டும். ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா பாலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுனால அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் இருக்கும். அந்த புளிப்பு சுவை போகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி துணியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளியக்கூடாது, ஓரளவுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பன்னீர் இருக்கக்கூடிய அந்த துணியை ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றிக்கோங்க. சதுரமாக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம புழிஞ்சிட்டோம். இது அப்படியே இந்த மாதிரி ஒரு பலகை மேலே சதுரமாக வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பன்னீரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும். 1 மணி நேரம் அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அந்த பாத்திரத்தை வெயிட்டை வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம பன்னீரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து வச்சுருந்தேன். பாருங்கள், அதே ஷேப்பில் அழகாக பன்னீர் தயாராகிருக்கு. பன்னீர் பிரியாமல் அழகாக கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணலாம். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பன்னீர் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரணும்னா எப்போவுமே பாலை சூடு பண்ணும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பால் நல்லா சூடாகி பொங்குற ஸ்டேஜ்லேயே நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துடணும். அப்படி செய்தோன்னா பன்னீர் எப்போவுமே நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அப்புறமா பன்னீர் பொடியாமல் உதிராமல் வரணும்னா அந்த பாலை வடிகட்டும் போது ரொம்ப அழுத்தி புளியாமல் ஓரளவுக்கு புளிஞ்சிட்டு அப்புறமா அந்த ஷேப்பை மாற்றிட்டு நம்ம வெயிட் வச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக நல்லா சாஃப்டான பன்னீர் பொடியாமல் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிறத விட நல்லாவே நம்ம வீட்டில் செய்யலாம். பாக்கெட்டில் வாங்குறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளே வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் செய்து பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நல்லா சாஃப்டான பன்னீர் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.